எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி பார்த்தோம். இனிமேல் நாம என்ன செய்யணும், எப்படி நாம வாழணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய திருமுழுக்கு டச் ஹெல்த்தி டச்சாக இருக்கணும். ஒரு பியூர் டச்சாக உங்க மேல நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தூய ஆவியானவர் ஒரு அக்கினி ஜுவாலை, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது பஸ்பமாயிடும். இல்ல அந்த பாவத்துக்குள்ளேயே போயிட்டோங்கும் போது மறுபடியும் ஸ்டார்ட் த ப்ராசஸ் இருந்தாதான் நம்மளால போய் கன்ஃபெஷன்ல உட்கார முடியல. அந்த ப்ரைட் நமக்குள்ள இருந்தா ஃபாதர்ஸ் எல்லாம் ஒழுங்கா அது எப்படி கன்ஃபெஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெத்தட்ல நாம பேசிட்டு இருக்கோம். நம்ம முழுசா மனம் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு ஒரே ஒரு கன்ஃபெஷன், ஒரே ஒரு திருப்பலி போதும். 3 விஷயங்களையுமே நம்ம கையில் எடுக்கும் போது பிசாசுக்கு அப்படியே பத்தி எரியும். அந்த ஊதாரி மைந்தன் எப்படி ஆண்டவர் நினைச்சுக்கிட்டாலோ அது போல நம்ம கிட்ட இருக்க அழுக்கு, கரை, அசிங்கம், நாத்தம் எதையுமே ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அப்ப இந்த ரோல் சேஞ்ச் அப்படியே நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ரெஸ்கியூரா இருப்பாரு, பிசாசு ஒரு அக்யூசரா இருப்பான். நாம வாழுற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமுமே கடவுள் நமக்கு கொடுக்குற இன்னொரு சான்ஸ் தான். ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். எல்லா விஷயமே அப்படியே மாறி போகும். இந்த ஹோலினஸ் ஆஃப் த priesthood and the repentance of every sinner, இது ரெண்டோடைய பியூட்டி இல்ல க்ளோரிக்கு நிகராக எதுவுமே இருக்க முடியாது. அவர் சிஸ்டராக இப்படி உடுப்பு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இந்த டாபிக்ல பேசுறது நிச்சயமாக இறைவனுடைய அருள் தான். இதுவரைக்கும் நாம எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி பார்த்தோம். இனிமேல் நாம என்ன செய்யணும், எப்படி நாம வாழணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். முதலாவதாக தூய்மையான எண்ணங்களை வளர்த்துக்கணும். கெட்டதை பார்க்காம இருந்தாலே சரி, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாகும், செயல்பாடுகளும் தூய்மையானதாக மாறும். எண்ணங்கள், யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கணும். ஸோ பியூர் தாட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அடுத்ததாக எல்லாருக்குமே நல்லது நினைக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு விஷ் குட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் பிளஸ் எவ்ரிபடி. இறைவார்த்தை நமக்கு அதுதான் சொல்லுது. நமக்கு யார் என்ன கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி, அந்த கெட்டதெல்லாம் சேர்த்துதான் நம்ம இப்ப எப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, ஒரு பாடத்தை கொடுத்து, அடுத்து நம்ம திருப்பி அதை செய்யாத அளவுக்கு ஒரு விதத்தை நம்மளை மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு, எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு, எல்லாருக்குமே நல்லதை நினைக்கணும். அடுத்ததாக ஸ்ட்ரைவ் ஃபார் ஹோலினஸ். இனிமேல்ட்டு நான் ஹோலியான லைஃப் வாழ்வேன் அப்படின்னு தூய்மைக்கான நாட்டம், அதை வாஞ்சையோட தேடுறது, அந்த ஸ்ட்ரைவிங் ஃபார் ஹோலினஸ், அதை நாம வளர்த்துக்கணும். அடுத்ததாக பாசிட்டிவான ப்ரேயர். இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தது தான். நான் தப்பு பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவ் இதுல இல்லாம பாசிட்டிவாக நான் இனிமேல்ட்டு நல்ல மனுஷனாக இருக்கணும், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், நான் இனிமேல் இதை செய்யணும், நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே செய்யணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவா நம்மளோட ப்ரேயரை, நான் இப்படிப்பட்ட மனுஷனா ஒரு ஹோலியான லைஃப் நான் வாழ போறேன் அப்படின்னு, பாவம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத விட்டுட்டு நான் ஹோலியா இருக்கணும், நான் தூய்மையான விஷயங்களை யோசிக்கணும், தூய்மையானது செய்யணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ப்ரேயர், இந்த பாசிட்டிவ் பிஹேவியர், பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்த்துக்கணும். இந்த 4 விஷயங்களுமே நாம செய்யறோம். பியூர் தாட்ஸ், மற்றவங்க எல்லாருக்குமே நல்லது